தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விலை மதிப்பில்லாத மிகப்பெரிய பொக்கிஷம் விசுவாசம். 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நல்ல மனசாட்சியை தள்ளி விட்டுட்டு விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று பவுல் அழகா சொல்லுகிறார். அப்போ இந்த விசுவாசம் என்பது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வல்லமை. நம்ம 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கப்படும் போது, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால உண்டாயாமல் தேவனால உண்டானது என்று விளங்கும்படி மண்பாண்டங்களில் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களுக்கும் இந்த விசுவாசம் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு வரம். அதான் இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, நீங்க விசுவாசத்தினால் இதை சொன்னீங்கன்னா இந்த மலையை பார்த்து அப்பாலே போன்னு சொன்னாலும் நடக்கும்ன்ற. அப்ப இந்த விசுவாசத்தை ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன், ஊழியக்காரன் உண்மையா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த விசுவாசத்தை வச்சு அவனுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு நேராக பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கப்படும் போது, பொல்லாங்கன் எய்கிற அக்னி அஸ்திரங்கள் இருந்து நம்மளை தடுத்து கொள்ள அவைகளை அவிழ்த்து போட விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடிச்சவனால் இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லுவார் எபேசியர் புஸ்தகத்துல. அப்போ அந்த காலகட்டங்கள்ல இந்த கப்பல்ல பிரயாணம் படும்போது கப்பல் கொள்ளையர்கள் வேற ஒரு கப்பலை போக்கஸ் பண்ணி அதை அழிக்கும்படியாக அங்கிருந்து நெருப்பு பட்ட சில அம்புகளை எய்யும் போது எந்த கப்பலுக்கு நேராக ஈகிறாங்களோ அந்த கப்பல் இருக்கிறவங்க சில தடிகளை வைத்துக் கொண்டு நிற்பாங்க. எதுக்காகனாக்கா அந்த அம்புகளை, அந்த நெருப்போடு வர அம்புகளை அந்த கும்பல தடியை நம்ம தட்டி கடலுக்குள்ள தள்ளிடுவாங்க. ஏன்னா அப்படி அந்த கப்பல் மேல பட்டுச்சுன்னா அந்த கப்பல் சேதமாகிட்டு. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, பொய் சொல்றது, கபடு, தேவனுடைய சித்தத்துக்கு ஏதுவாக வாழாம பிசாசுக்கு ஏதுவான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்களே உங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துறதுக்கு அடையாளமா இருக்கு. பிசாசம் அநேக அக்னியாஸ்திரங்களை நம்மளுக்கு விரோதமா, நம்ம குடும்பத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, உங்க விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா அநேக அக்னியாஸ்திரங்களை விரோதமா அனுப்பிட்டே இருக்கிறான். ஆனா அதையெல்லாம் தகர்த்து போட்டு அவிழ்த்து போட்டு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் என்கிற கேடத்தை பிரிச்சு கொள்ளுங்க. விசுவாசம் மிகப்பெரிய ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் ஏசப்பா நமக்காக கொடுத்திருக்கிறான். 1 யோவான்ல வாசிக்கப்படும் 4:5 வாசிக்கப்படும் போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்னும் விசுவாசப்படி உங்களுக்கு விரோதமாய் பிசாசு செய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களை விசுவாசம் கேடயத்தினால் தடுத்து போடுங்க. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீங்க கடந்து போவீங்க. சோர்ந்து போகாதீங்க, பயந்துடாதீங்க. வேத வசனத்தை அதிகமா விசுவாசத்தோட வாசிச்சு அவரை அறிக்கை செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.